இந்த செடிக்கு பார்த்தீனியம் அப்படின்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடாத மிக மோசமான உயிரினங்கள் பட்டியலில் இந்த செடியும் வச்சுருக்காங்க. இவ்வளோ மோசமான செடியாக இருக்குல்ல, இது இந்தியா முழுக்க பரவி வளர்ந்துட்டு இருக்கு. இந்த செடி இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அமெரிக்கா தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த செடியை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா கண்டத்தை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டங்கள்லையுமே ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். ஏன்னா இதால் எல்லா சூழல்லையுமே எல்லா காலநிலையிலையுமே ஈஸியாக வளர முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தினியம் இருக்கும், ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தினியம் இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையுமே நம்மளால் இந்த பாத்தினியமை ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக அந்த தரை வந்து களிமண் தரையாவோ இல்லைனா ஆல்கலின், அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தரையாவோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்காவுக்கும் இந்த செடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை 1950களில் ஆரம்பமானது. என்னன்னா அந்த சமயத்தில் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துடைய நிறைய நாடுகள் பஞ்சத்தில் அடிபட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஃபுட் ஃபார் பீஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அந்த அமெரிக்கா அவங்ககிட்ட சர்ப்ளஸ், அதாவது அதிகமாக இருந்த உணவு தானியங்கள் எல்லாமே கொடுத்து உதவியிருக்காங்க. அந்த வகையில்